இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. இந்தியாவினுடைய மக்கள் பிரதிநிதிகள் எல்லோரும் அங்கே கலந்து கொண்டார்கள். கலந்து கொண்ட நிகழ்வில் எல்லோரும் சேர்ந்து அமித்ஷாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள். மோடி எங்கே? உங்களுக்கு தெரியும், பெஹல்காமில் பயங்கரவாதிகள் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியதற்கு பிறகு இதே மாதிரியான அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்ட போது கூட மோடி அதில் கலந்து கொள்ளாமல் நேரடியாக பீகார் தேர்தல் பிரச்சாரத்திற்கு சென்றார் என்பது நமக்கு தெரியும். இந்த நேரத்திலேயும், அதாவது 15க்கும் அதிகமான அப்பாவி இந்திய மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஒரு இந்திய இராணுவ வீரர் கொல்லப்பட்டிருக்கிறார். இந்த நேரத்தில் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்படும் போது அதில் மோடி இருக்க வேண்டாமா என்று இந்திய மக்கள் கேட்க துவங்கியிருக்கிறார்கள். இதற்கு ஆர்எஸ்எஸ் என்ன பதில் சொல்ல போகிறது, ஆர்எஸ்எஸ் அடிமைகள் என்ன சொல்ல போகிறார்கள் என்பதை இந்திய நாடே உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இப்போ இந்த கூட்டத்தில் மோடி கலந்து கொண்டால் மக்கள் பிரதிநிதிகள், அதாவது பல்வேறு கட்சியினுடைய தலைவர்கள் போயிருந்தாங்க இல்லையா, ராகுல் காந்தி உட்பட எல்லாரும், இப்போது இவங்க சில கேள்விகளை கேட்டிருப்பாங்க. என்ன அப்படின்னா, பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸை சார்ந்த ஒரு வீரர் பாகிஸ்தானால் பிடித்து வைக்கப்பட்டிருக்கிறார். அவர் இன்னமும் மீட்கப்படவில்லை. அதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கையை மோடி எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்கிற கேள்வி மோடியை பார்த்து கேட்டிருப்பார்கள். அது மட்டுமல்ல, இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்பது, பெஹல்காமில் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் 4 பேர் 5 பேர் என்றெல்லாம் சொல்கிறார்கள். அந்த 5 பேர் இன்னமும் ஏன் பிடிக்கப்படவில்லை என்கிற கேள்வி மோடியை பார்த்து கேட்பார்கள். அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம், இந்த பயங்கரவாத செயலை யார் செய்தார்? இப்போ பொதுவாக த ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு செய்ததாக சொல்லப்படுகிறது. இந்தியாவுடைய ஊடகங்களில் வந்திருக்கக்கூடிய செய்தி என்பது த ரெசிஸ்டன்ட் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் இந்த பயங்கரவாத செயலை செய்திருக்கிறது என்று. ஆனால் அவர்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்களுக்கும் இந்த சம்பவத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியும் இருக்கு. அப்படி என்றால் உண்மையில் இந்த பயங்கரவாத தாக்குதலை 26 அப்பாவி மக்கள் கொல்லப்பட்ட இந்த பயங்கரவாத நிகழ்வை நடத்தியவர்கள் யார் அப்படிங்கிற கேள்விக்கு மோடி பதில் சொல்லியாகணும் இல்லையா? ஏன்னா மோடி கையில் தான் எல்லாமே இருக்குது. அப்போ மோடி தான் இதற்குரிய பதிலை சொல்லியாக வேண்டும். ஆனால் அதற்குரிய பதில் எங்கே என்று மோடியை பார்த்து கேட்டிருப்பார்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய மற்றொரு மிக முக்கியமான செய்தி என்பது, ஷேக் சஜாத் ஹில் என்று சொல்லக்கூடிய இந்த தாக்குதலுக்கு பின்னாடி இருக்கிறார் அப்படின்னு என்ஐஏயால் சொல்லப்படக்கூடிய நபர் கடந்த பல வருடங்களாக இந்தியாவில் கல்வி கற்றிருக்கிறார், இந்தியாவில் வேலை செஞ்சிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் எல்லாம் இன்றைக்கு வெளிவர துவங்கி இருக்கிறது. நீங்கள் பெங்களூரில் அவர் MBA படிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. கேரளாவில் இவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, ஏதோ ஒரு டெக்னிக்கல் கோர்ஸ்